தொடர்ந்து விவசாயத்தை பற்றி தான் போட்டுக்கிட்டு வந்திருக்கோம். ஒரு சில விவசாயம் சார்ந்த அரசாங்க செய்திகளையும் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வருகிறோம். உங்கள் ஆதரவுனால தான் இன்றைக்கி இந்தளவுக்கு வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் வளருவேன் உங்கள் ஆதரவோட. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை போடலாம். ஏன்னா நிறைய பேர் வீடியோவை பார்க்குறாங்க, பட் எந்த பலனும் இல்லாமல் வீடியோவை பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ ஒவ்வொன்றுத்துக்கும் பலன் கிடைக்கட்டுமே, அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் கமெண்ட், எந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணாலும் ரீப்ளே பண்ணுவேன். நீங்கள் பண்ணுற கமெண்டுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுவேன். அப்படி இல்லையா ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுவேன். முடிந்த அளவுக்கு தமிழில் பண்ணுங்கள், அப்படி இல்லையா ஷார்ட்டாக இங்கிலீஷில் பண்ணி விட்டுருங்க கமாண்டு. அதே போல் நம்ம சேனலில் வீடியோ இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் பண்ணுற கமாண்டோட இது அதுக்கேற்ற மாதிரி வீடியோ இருக்கான்னு பாருங்கள். பட் இருக்கும் நம்ம சேனலில் எந்த சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும். பட்டு இல்லை, எனக்கு இது டவுட்டாக இருக்குது, பரவாயில்லைங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவை போட்டுடலாம். பிறகு ஷார்ட்ஸாகவும் போட்டுடலாங்க. ஏன்னா நம்ம ஷார்ட்ஸு தான் நிறைய போட்டுட்டு இருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸே போடுறோன்னா, ஏன்னா ஷார்ட்ஸில் நிறைய பேர் பார்க்குறாங்க வீடியோவை விட. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக லைவ் வர ஆரம்பிச்சிருக்கோம். லைவில் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, பட்டு பார்ப்போமே. ஆனால் இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் லைவ் போடுறேன்னு சொல்லியிருப்பேன். பட் அந்தளவுக்கு லைவ் போட்டு இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு 2 லைவ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இதற்கு முன்னாடி. இதுக்கு மேலே ஏழுமலைக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய்ன்னு. அண்ணா ஹாய்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எந்த ஊருண்ணா? முறையாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஏழுமலை. நன்றிண்ணா, உங்கள் ஆதரவால் தான் நம்ம வீடியோவை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் முருகன் அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. சாப்பிட்டீங்களாண்ணா? அனைவருக்கும் மதிய வணக்கண்ணா. ஓ, சேலம் நம்ம பக்கத்தில் தான். நாங்கள் ராணிப்பேட்டைண்ணா. ராணிப்பேட்டை திருவள்ளூர் பார்டரில் இருக்கண்ணா. கஸ்தூரி அக்கா, ஹாய்க்கா, சாப்பிட்டீங்களா எல்லோரும்? ஹாய், குட் மார்னிங் ப்ரோ. ஆதி, குட் மார்னிங் ப்ரோ. வி ராஜேஷ், ஹரா தம்பி, ஓகேண்ணா ஓகேண்ணா. எல்லாம் உங்களுடைய ஆதரவுனால தான் நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக போட்டுட்டு இருக்கேன். பட் இதுக்கு மேலேயும் ஷார்ட்ஸாக போடுவேன், தொடர்ந்து வீடியோவும் போடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் விவசாயத்தை பற்றி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா லைவ் போடும்போது கமெண்ட் பண்ணுங்கள், நேரடியாகவே நம்ம பேசிக்கலாமே. ஏன்னா விவசாயத்தில் அந்தளவுக்கு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கும் புது புது அப்டேட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது விவசாயத்தில். ஏன்னா விவசாயம் என்பது அந்த கால முறையை பயன்படுத்தி பயிர் செஞ்சார்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே புது டெக்னாலஜி தான். புது டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மாட்டை வச்சு ஏறு வைத்தார்கள். ஆனால் இப்போ டிராக்டர், பவர் வீடர், பவர் டில்லர், இன்னும் நிறைய இயந்திரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது.
அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மாட்டை வச்சு உழுதாங்க, நல்லா உழுவாச்சு, மாட்டோட சாணத்தை உரமாக பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ டிராக்டர் மூலிமா உழுறாங்க. அந்த மண் என்ன ஆகுதுன்னா டிராக்டர் மூலிமா உழுவ அந்த டிராக்டரோட வெயிட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த மண் வந்து அமுந்துடுது. அப்படியே அமுற என்ன ஆகுதுன்னா சரியான பயிர் வளர்ச்சி இல்லை. ஏன்னா ஒரு எப்படி சொல்லுதுன்னா தண்ணி ஊற ஒரு மணலில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊறும், மண்ணுலேயும் தண்ணி ஊறும். பட்டு அது வந்து கட்டியாக இருந்தால் தண்ணி ஊறாது, லேட் ஆகும். அது மணலாட்டம் இருந்தால் தண்ணி நல்லா ஊறும். அதுக்கு வந்து நல்ல ஒரு உழவு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் மாட்டில் உழவு செஞ்சால் நல்ல ஒரு லாபம் வரும். ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னோர்கள் எல்லாருமே மாட்டை வச்சு தான் விவசாயம் பண்ணி விவசாயத்தில் முன்னேறினாங்க. ஏன்னா இந்த காலத்தில் விவசாயம் பண்ணால் கௌரவமாக நினைக்கிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண போகிறேன்னு வீட்டில் சொன்னால் விவசாயம் பண்ணி எதுவும் பண்ண போதில்ல, நீ 10,000 வாங்கினாலும் போதும், ஏதோ ஒரு வேலைக்கு போயிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த காலத்தில். பட்டு அதை வந்து முறியடிக்க தான் நம்ம வந்து யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். விவசாயத்தை நோக்கி தான் என்னுடைய பயணம். உங்கள் பயணம் விவசாயமாக இருக்கட்டும். அப்படி விவசாயமாக இல்லைனாலும் விவசாயத்திற்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா விவசாயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே விவசாயம் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர பட் விவசாயம் அழியலை, இன்னும் இருக்குது. இருப்பதை வச்சு காப்பாற்றிக்கலாம். ஏன்னா நிறைய இயந்திரங்கள் வந்துடுச்சு விவசாயத்தில். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இயந்திரம் கிடையாது, பட் விவசாயம் நிறைய பேர் பண்ணாங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து குறைஞ்சிடுச்சு, ஆனால் இயந்திரங்கள் நிறைய வந்துடுச்சு. அப்போல்லாம் நெல் அறுவடை பண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா விடியற் காலையில் 6 மணிக்கு போயிட்டு கயனில் இறங்கி நெல் அறுவடை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படியா, நைட்டு 10 மணிக்குனாலும் நெல் அறுவடை இயந்திரம் வந்துடுச்சு. அறுத்துட்டு 1 ஹவரில் அறுத்து நெல் மட்டும் தனியாக கொடுத்துட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அந்த வெக்கை பார்த்திங்கன்னா மாட்டுக்காக போடுவாங்க. அந்த வெக்கை கூட சுத்தத்தை கூட இப்போ மிஷின் வந்துடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. ஏன்னா புதுசாக விவசாயத்தில் இயந்திரங்களை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட்டு அந்தளவுக்கு முன்னேற்றமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு விவசாயத்தில் நஷ்டம் அப்படின்னு சொல்லியே அது லாபமாக வந்தாலும் நஷ்டம்தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நெல் அறுவடை பண்ணாங்கன்னா பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு மூட்டை பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மூட்டையோட நெல்லே பார்த்திங்கன்னா 750 இல்லை 850, 1000 ரூபாய், 1100 தான் போச்சு. ஆனால் இப்போ பரவாயில்ல, 1400, 1500, 2000 ரூபாய் வரைக்கும் போகுது. பட் அது வந்து விலை இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மருந்தோட விலை எல்லாமே உயருது. மருந்து, விதை, உரம் எல்லாமே உயர்கிறது. பட் ஆனால் விவசாயி உற்பத்தி பண்ணுற விலை பொருளுக்கு மட்டும் விலை உயர மாட்டேங்குது. அதுக்கு காரணம் தெரியல. ஏன்னா விவசாயம் வந்து அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்துருக்காங்களே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செருப்பு கடைக்காரர் அவர் சொல்கிற விலை தான், ஒரு துணி கடைக்காரர் அவர் சொல்கிற விலை தான். ஆனால் விவசாயி அவர் சொல்கிற விலையா கண்டிப்பாக கிடையாது. வாங்குறவங்க சொல்கிற விலையை மட்டும்தான் விவசாயியோட நிலைமை. பட் அது மாறினா விவசாயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரலாம். அது மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியலை. பட் மாறினா நல்லா இருக்கும். அப்படி இல்லையா பண்ட மாற்று முறை அதை பயன்படுத்தலாம். பண்ட மாற்று முறைன்னா இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் என்கிட்ட கம்பு இருக்கா, உங்கள்கிட்ட கேழ்வரகு இருக்கா, மாற்றிக்கலாம், நான் 5 கிலோ தரேன், நீங்கள் 5 கிலோ கொடுங்க, அந்த மாதிரி காசு இல்லாமல் மாற்றி பண்ட மாற்று முறையை பயன்படுத்தினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காசுக்கு வந்து அந்தளவுக்கு மதிப்பு தரதில்ல. ஆனால் இப்போ காசுக்கு தராங்களே தவிர மனிதர்களுக்கும் விவசாயத்திற்கும் யாரும் மதிப்பு தர மாட்டேன்றாங்க. இது எல்லாமே ஒரு நாள் மாறும். அது வரைக்கும் விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பட்டு விவசாயம் அழியாது எக்காரணத்தை கொண்டோம். ஏன்னா விவசாயம் தான் முதுகெலும்பு. முதுகெலும்பு இல்லாமல் எந்த உயிரினமும் வாயாது. எவ்வளவு, அதாவது உயிர் வாய எவ்வளவு தண்ணீர் முக்கியமோ அது போல தான் விவசாயியும். பட் விவசாயி
விவசாயம் வந்து அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது, பட்டு விவசாயி அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. இன்றைக்கி விவசாயி யாருமே மதிக்கிறதில்ல. ஒரு பேங்க்குக்கு போனால் கூட லோன், அதாவது நான் விவசாயம் பண்ண போகிறேன், இல்லை விவசாய இயந்திரங்களை வாங்க போகிறேன், எனக்கு வந்து பேங்க்கில் லோன் வேணும்னு கேட்டாங்கன்னா எப்படி சொல்லுறதுன்னா, லோனு வந்து தரேன்னு சொல்ல மாட்டாங்க, தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி வா நாளைக்கு வா, இதை ஃபில் பண்ணுங்கள், இது இருந்தால் கொடுங்க, இது இல்லை இது எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லியே காலத்தை ஓட்டிடுவாங்க. பட் எல்லாமே இது மாறும், விரைவில் மாறிடும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி தான் வீடியோவாக எடுக்கிறாங்க. எல்லாருமே டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. விவசாயத்தை பற்றி ஒரு நாள் மாறிடுன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். பட் உங்களுடைய ஆதரவு எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பட்டு ஏன்னா லைவில் வரும்போது தான் நிறைய டவுட்டுகள் இருக்கும் நிறைய பேருக்கு. கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் லைவில் உங்களுக்கு நேரடியாகவே சொல்லுவேன். ஏன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு வீடியோ எடுத்து போடுறதை விட லைவில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நான் ஒரு பதிவு சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் இன்னொரு கேள்வி கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட். அதாவது என்னுடைய விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். எப்படி ஒரு பள்ளியில் ஆசிரியர் எந்த ரச்சனையும் எதிர்பார்க்காமல் பசங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே பாடம் கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழிலை கற்றுக்க போனாலும் எதையோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் நம்மக்கிட்ட வேலையை கற்றுத்தராங்க. அதுவும் முழுமையாக கற்றுத்தராங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்போத்துலேருந்தே இந்த மாதிரி தான். ஒரு தொழிலை கற்றுக்க போனாலும் இல்லை ஏதோ ஒரு படிக்க போனாலும் முழுமையாக கற்றுத்தர மாட்டாங்க, பள்ளியில் மட்டும்தான் கற்றுத்தருவாங்க. பட்டு நமக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன் என்னுடைய யூடியூப் சேனலில். உங்களுக்கு தெரியாததை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து உங்களுக்கான பதிலை நான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகள் இருக்கும். எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவை போடலாம். எந்த வீடியோ கீழேனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க பதிவு போட்டு இருப்பேன், அது கீழே பற்றி கத்திரிக்காய் செடியை பற்றி தெரியாது எப்படி கமெண்ட் போடுவீங்கன்னு கேட்கலாம். பட் போடலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு தேவை விவசாயத்தில் டவுட்டு, அது எந்த வீடியோவாக இருந்தால் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ண தான் நானும் அதை பற்றி தேடி தெரிஞ்சுப்பேன், உங்களுக்கும் நான் தெரிவிப்பேன். எனக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி தான், உங்களுக்கும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தான். பார்ப்போமே விவசாயத்தில். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வேலை இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் விவசாயத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்களே தவிர விவசாயத்தை கற்றுக்கிட்டு யாரும் வேலை செய்கிறதில்ல. விவசாயத்தை கற்றுக்கிட்டு வேலை செஞ்சால் அதிக லாபம் வரும். ஏன்னா விவசாயத்தில் அந்தளவுக்கு கஷ்டமான கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சால் எல்லாமே ஈஸி தான். தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அதுபோல் பக்கத்து நிலத்துக்காரு இந்த பயிர் வச்சுருக்காரு, நம்ம அதையே வைக்கலான்னு வைக்காதீங்க. ஏன்னா அதனால தான் நிறைய நஷ்டம் ஏற்படுது. ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த மருந்து அடித்தா என்ன பயனுன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் வந்து சரியான நேரத்தில் மருந்தோ இல்லை உரமோ எல்லாமே கரெக்டாக தந்துடுவார் செடிக்கு. ஆனால் நம்ம கண்டிப்பாக தரமாட்டோம். அவர் கேட்டாலும் பாதி சொல்லுவார், பாதி சொல்ல மாட்டார். ஏன்னா இன்றைக்கி அடுத்தவன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக தவிர அடுத்தவன் வளரணும்னு நினைக்கிறவங்க கம்மி தான். பார்ப்போம், எல்லாமே ஒரு நாள் மாறிடும். பட்டு எப்போ மாறுன்னு தான் தெரியாது. வாழ்க்கை ஒரு வட்டம் தானே சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கவன் மேலே போகிறான், மேலே இருக்கவன் கீழே வரப்போகிறான். அது என்றைக்கு வேணும்னா மாறலாம், எப்போ வேணும்னா மாறலாம். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இயற்கையே வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு வெயில் காயுது, அதை நம்பி நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். சடனாக மழை வந்துடுது, எல்லா பயிரும் நஷ்டமாகிடுது. நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம்ல.
விவசாயத்தில். சரிங்க. இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம சேனலில். உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கண்ணே. ஏன்னா எனக்கும் வேலை இருக்குது. ஏன்னா விவசாயத்தில் கொஞ்சம் தண்ணி கட்டணும். போயிட்டு பார்க்குறேண்ணே. இன்னொரு நாள் லைவில் வந்து சந்திப்போம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக லைவ் வரும். நடுவில் டைம் கிடைச்சா லைவ் போடுறேன். அப்படி இல்லையா உங்களுடைய வீடியோ என்னுடைய சேனலில் எந்த வீடியோ இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது கீழே என்ன தெரியணுமோ அதை பற்றி தெளிவாக போட்டுடலாம். வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸாவோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். நம்மளுக்கும் நிறைய புதுசாக விவசாயத்தை பற்றி அவங்களும் கேட்பாங்க கேள்வி. நம்மளும் சொல்லி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. பார்க்குறவங்க நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க. அடுத்த லைவில் சந்திப்போம். ஹாய் ப்ரோ, கிருஷ்ணமூர்த்தி எஸ். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? மதிய வணக்கம். சாப்பிட்டீங்களா? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமே வேலைக்கு போகிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா காசு. நம்ம எதுக்காக வேலைக்கு தெரியுமா? 3 வேளை நிம்மதியாக சாப்பிட தான். பட் அதை நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் வேலைக்கு நேரம் ஆகிடுச்சுன்னு சாப்பிடாமே போகிறீங்க. ஏன்னா சாப்பிடாம போயிட்டு நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறோம். இயற்கையான உணவான்னு கேட்டால் அதுவும் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இயற்கையான உணவு பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா 99% கிடையாது. பட் கிடைக்கிற உணவாவது நம்ம முழுமையாக சாப்பிட்டா சத்து நிறைய வரும். ஏன்னா இன்றைக்கி எந்த பயிர் வச்சாலும் பூச்சி மருந்து, களை மருந்து எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடுச்சு நம்ம நிலைமை, விவசாய நிலைமை. ஏன்னா இன்றைக்கி அந்த கால முறையில் பார்த்தீங்கன்னா தையை மாட்டு உரம் எல்லாத்தையும் போட்டு விவசாயம் பண்ணாங்க. நல்ல ஒரு செழிப்பாக வந்துச்சு. இந்த காலத்தில் உரம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? மாட்டையெல்லாம் விற்றுட்டாங்க. மாட்டையெல்லாம் விற்று டிராக்டராக வாங்கிட்டாங்க. இன்றைக்கி டிராக்டர் வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க. பட் அந்த உரம் அந்த இடத்துல காலி ஆகிடுச்சுல்ல. அதுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக என்ன மாடை வாங்க போகிறோம்? கண்டிப்பாக கிடையாது. உரம் தான், மருந்து வாங்கப்போம். என்ன மிஞ்சி போனால் யூரியா இல்லை அடி உரம் இந்த மாதிரி தான் வாங்கி போடுவோம். அதாவது அது பார்த்திங்கன்னா உப்பு. அதாவது உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுக்காய், எலுமிச்சிக்காய் இந்த மாதிரி ஊறுக்காய் போடுவோம். அது கெட்டு போகாமல் இருக்க உப்பு போடுவோம் கூட. எதுக்காக பார்த்திங்கன்னா உப்பு இருந்தால் எந்த கெட்ட வைரஸும் அதில் வராதுன்னு தான். அதுபோல் நம்ம நிலத்தில் பார்த்திங்கன்னா மருந்தை போட்டு இயற்கையான இருந்த நாக்குப்பூச்சி எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். பிறகு எப்படி விவசாயம் இயற்கையாக வரும்? இதுக்கு மேலேயும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும். பட்டு நாட்கள் ஆகும். நாட்கள் ஆக பார்த்தீங்கன்னா விவசாயியோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாபம் குறைவு. ஏன்னா ஒரு மாத பயிரை பார்த்திங்கன்னா இப்போ 15 நாளில் வரா மாதிரியெல்லாம் வந்துடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஹைப்ரிட் விதை விற்கிறாங்க. பட்டு எப்படி சொல்கிறது, ஒரு 30 நாள் விளையிற கீரையை 15 நாளில் விளைச்சல் எடுத்து சாப்பிட்டா அது என்ன பயன்? இந்த வெள்ளைக்கோய், பிராய்லர் கோய் அந்த நிலைமை தான் இன்றைக்கி விவசாயத்துலேயும் வந்துடுச்சு. ஏன்னா நாட்டுக்கோய் பார்த்திங்கன்னா 1 வருஷம் இல்லை 6 மாதம் அது வரைக்கும் வளரும். ஆனால் வெள்ளைக்கோய் பார்த்திங்கன்னா வெறும் 30 நாளில் தான். 30 நாள்லேயே பார்த்திங்கன்னா வெயிட்டு தான் அவங்களுக்கு கணக்கு. 2 கிலோ இல்லை 1.5 கிலோ வந்த விண்ணனே எடுத்து விற்பனை பண்ணிவிடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா எந்த சத்துமே இருக்காது. ஜஸ்ட்டு அது ஒரு கறி.
ஆனால் விவசாயம் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா விவசாயத்தில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 6 மாதம் பயிரெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 6 மாதம் பயிரை வைக்கிறதுக்கு எல்லாருமே பாடுபடுறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு வெட்டி விவசாயம் பண்ணாங்க. இந்த காலத்தில் ஆழ்துளை கிணறு, அதாவது 1000 அடி வரைக்கும் போர் போட்டு தண்ணி உள்ளே இருக்க நீர் மட்டத்தை எல்லாமே உறிஞ்சி எடுத்துட்டாங்க. என்னுடைய நான் சர்ச் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் தான் அதிகமான தண்ணீர் தேவைப்படுதான். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு கிலோ நெல்லுக்கு பார்த்திங்கன்னா 240 லிட்டர்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுது. எனக்கும் கரெக்டாக தெரியல, அடுத்த வீடியோவில் சொல்லுறேன். ஏன்னா விவசாயத்தில் தான் நிறைய பேர் தண்ணீர் வீணாக்குறீங்க. ஏன்னா இன்றைக்கி சிட்டியில் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் அங்கே தண்ணி வீணாக்குறான்னு கேட்டேன், இருக்கும், பட் அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் நம்ம விவசாயத்தில் அந்தளவுக்கு வீணாக்குறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு கீரை விட்டாலோ இல்லை கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி பயிர் வச்சாலும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாத்தி கட்டி தண்ணீர் விட்டாங்க. பட் இந்த காலத்தில் பாத்தி கட்டுறாங்க, அப்படியே மடியை வாங்கி விட்டுடுறாங்க. அது பாட்டுன்னு தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்குது. அதுபோல் தான் நிறைய தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. ஆனால் தண்ணீர் பற்றாக்குறையினால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா தண்ணீர் மிக மிக முக்கியம் விவசாயத்திற்கு.